Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. போதைக்கு அடிமையாக இருந்த கிராமத்தை சதுரங்க விளையாட்டுக்கு அடிமையாக மாற்றியிருக்கிறார் டீ கடைக்காரர் ஒருவர். அந்த சதுரங்க விளையாட்டு தான் தற்போது அந்த கிராமத்தின் அடையாளமாகவே மாறியிருக்கிறது. என்ன நடந்தது பார்க்கலாம். கேரளாவில் திரிசூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது மரோட்டிசல் என்ற கிராமம். தற்போது இது இந்தியாவின் செஸ் கிராமம் என அழைக்கப்படுகிறது. ஆனால் 1970 காலகட்டத்தில் இந்த கிராமத்தில் மதுபானம்தான் கரை புரண்டோடி கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் மது அருந்திவிட்டு இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபடுவது, சூதாட்டம் விளையாடுவது என இருந்தனர். குறிப்பாக பல ஆண்களின் முழுநேர வேலையாகவே குடிப்பழக்கம் இருந்தன. அப்போது அந்த கிராமத்திற்கு வந்த உன்னிகிருஷ்ணன் என்பவரின் முயற்சிதான் அந்த கிராமத்தின் தலையெழுத்தையே மாற்றியது. 1980களில் பெங்களூருவில் இருந்து கேரளாவின் மரோட்டிசல் கிராமத்திற்கு வந்த உன்னிகிருஷ்ணன் டீக்கடை ஒன்றை நடத்தி வந்தார். அப்போது கிராமமே போதைக்கு அடிமையாகி சீரழிந்து வருவதைக் கண்டு மனம் வருந்திய அவர் மக்களின் கவனத்தை திசை திருப்பினால் மட்டுமே மது பழக்கத்தில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் என முடிவு செய்தார். இதையடுத்து அவர் கையில் எடுத்த ஆயுதம்தான் சதுரங்க விளையாட்டு. உன்னிகிருஷ்ணனுக்கு ஏற்கனவே சதுரங்க விளையாட்டில் நல்ல அனுபவம் இருந்தது. எனவே அதனை வைத்து மக்களின் மனங்களை மாற்ற முடிவு செய்தார். அதைத் தொடர்ந்து அவரின் கடைக்கு தேநீர் அருந்த வருவோருக்கு தன்னுடைய டீ கடையில் சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுக்க தொடங்கினார். இதனை பார்த்த கிராம மக்கள் இது ஒரு புதுமையான விளையாட்டாக இருந்ததால் மிகவும் ஆர்வமாக ஒன்று கூடி இந்த விளையாட்டை கண்டுகளிக்க தொடங்கினர். மேலும் அங்கு பார்வையாளர்களாக இருந்த மக்களும் தங்களை சதுரங்க விளையாட்டில் ஈடுபடுத்திக் கொண்டனர். மக்களின் ஆர்வத்தை கண்ட உன்னிகிருஷ்ணன் கிராம மக்கள் அனைவருக்கும் இலவசமாக சதுரங்கம் கற்று தந்தார். அது மட்டுமின்றி தன்னுடைய கடையையே சதுரங்க விளையாட்டின் மையமாகவும் மாற்றினார். இதையடுத்து உன்னிகிருஷ்ணன் எதிர்பார்த்தது போல் அந்த கிராமத்து ஆண்களின் கவனம் சதுரங்க போட்டியின் பக்கம் திரும்பியது. படிப்படியாக மது பழக்கத்தில் இருந்து விடுபடவும் தொடங்கினர். காலப்போக்கில் விளையாட்டின் புகழ் கிராமத்திற்குள் வளர்ந்தது. கிராமத்திற்குள்ளேயே அதிக அளவிலான போட்டிகளை நடத்த தொடங்கினர். இன்று கிராமத்தில் பல சதுரங்க கிளப்புகள் மற்றும் செழிப்பான சதுரங்க சமூகம் உருவாகி உள்ளது. எல்லா வயதினரும் தங்கள் சதுரங்க திறமைகளை வெளிப்படுத்த துடிப்புடன் பங்கேற்று வருகின்றனர். அடுத்தடுத்த சந்ததிகளும் இதில் சிறந்து விளங்க வேண்டும் என்று தங்கள் குழந்தைகளையும் ஊக்குவித்து வருகின்றனர். சுமார் 5000 மக்கள் தொகையுடன் மரோட்டிசல் பல தேசிய மற்றும் சர்வதேச செஸ் சாம்பியன்களை உருவாக்கி உள்ளது. இதனாலேயே இதற்கு இந்தியாவின் செஸ் கிராமம் என பெயர் வழங்கப்பட்டுள்ளது. மரோட்டிசலில் எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் சதுரங்கம் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். பேருந்து நிலையம், தெருமுனைகள், வீடுகளின் முற்றங்கள் என எல்லா இடங்களிலும் விளையாட்டு அரங்கம் இருக்கும். தொலைக்காட்சி, மொபைல் போன்கள் என இவற்றையெல்லாம் தாண்டி இவர்களது கண்கள் சதுரங்க போட்டியை தான் உற்று நோக்குகின்றன. இங்குள்ள ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒரு நபராவது சதுரங்க புலிகளாக இருக்கின்றனர். சதுரங்க விளையாட்டு தங்களின் கவனத்தை மேம்படுத்துகிறது என மக்கள் கூறுகின்றனர். இந்த கதையை மையமாக வைத்து கடந்த 2013ஆம் ஆண்டு மலையாளத்தில் ஆகஸ்ட் கிளப் என்ற பெயரில் ஒரு படமும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. ஒரு காலத்தில் மதுவுக்கு அடிமையாக இருந்த கிராமம் தற்போது சதுரங்க விளையாட்டுக்கு அடிமையாக மாறியிருக்கிறது. வெறும் பிழைப்பிற்காக டீக்கடை நடத்தி வந்த உன்னிகிருஷ்ணன் என்ற ஒரு தனிநபரின் முயற்சிதான் ஒரு கிராமத்தின் தலையெழுத்தையே மாற்றியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.